மதுரை மாநகரில் தீபாவளி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், விவரங்கள். நிச்சயமாக தீபாவளிக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கின்ற நிலையில் மதுரையில் தீபாவளி அந்த சந்தை என்பது முழுவதுமாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய பார்க்கலாம். இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தெற்கு மாசி வீதி பகுதி. இந்த தெற்கு மாசி வீதி பகுதி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிக அளவு இந்த தீபாவளிக்கான சந்தையில் பொதுமக்கள் அதிக அளவு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மதுரை என்பது மதுரை மட்டுமல்ல, மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஊர், எனவே நகரம். எனவே தான் வெளியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் மதுரையில் வந்து தான் இந்த தீபாவளி நேரங்களில் அதிக அளவில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், குறிப்பாக புதிய புத்தாடைகள் வாங்குவது மட்டுமல்ல, வீட்டுக்கு தேவைப்படுகின்ற அந்த பாய்கள், அதே போன்று தலவாணிகள், பெண்கள் அவர்களுக்கு தேவையான அந்த சிறு சிறு வளையல்கள், நெத்திச்சுட்டிகள், கம்மல்கள் என அனைத்து பொருட்களுமே இப்போது இந்த சூழலில் நாம் வாங்குவதை பார்க்க முடிகிறது. இன்னும் 4 நாட்கள் நெருங்கி இருக்கின்ற இந்த சூழலில் அதிக அளவில் பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் முழுமையான ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் முழுவதுமாக கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தளவில் துணிகள் மட்டுமல்ல, மற்ற அனைத்து பொருட்களுமே இங்கே அதிக அளவில் வாங்குவதை நாம் பார்க்க முடியும். அதிக அளவில் பொதுமக்கள் இங்கு வரக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருப்பார்கள். 4 நாட்கள் தான் அதிகம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிறைய பொதுமக்கள், குறிப்பாக வரக்கூடிய பெண்கள் அதிக அளவில் பார்க்கலாம். இந்த தீபாவளியை பொறுத்த அளவில் புதிய டிசைன்கள், புதிய மாடல்கள் என அனைத்துமே இந்த பகுதியில் வந்திருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பல பொதுமக்கள் இருக்கிறார். அவர்களும் பேசலாம். எங்கேருந்துப்பா வந்திருக்கிறீங்க? தீபாவளிக்கு எப்படி கூட்டம்லாம் எப்படி இருக்கு? என்னங்க சார், கூட்டம்லாம் எப்படி இருக்கு? தீபாவளி கூட்டம் நல்லா தாங்க சார், அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப நாங்கள் மதுரை, நாங்கள் இந்த ஜவுளி வாங்க தான் வந்தோம். பலசரக்கு வாங்கிட்டு ஜவுளி வாங்கிட்டு போகலாம். நம்ம ஆமாங்க சார், இந்த சைடு தான் ரொம்ப இந்த காபா, நாச்சியார், கேகே மாதிரி இதெல்லாம் இருக்கனால இங்கே வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் இருக்கும். விலை கரெக்டாக இருக்கும். மழை காலம்பரம் வந்துச்சு, அப்புறம் இப்போ வரல. அதனால் எல்லோரும் கிளம்பி இப்போ வந்தாச்சு. சரி, இன்று காலை ஓரளவு மழை துவங்கி பெய்திருந்த சூழலில் தற்போது மழை பெரிய அளவு இல்லை. அதனால் தான் அதிக அளவில் பொதுமக்கள் இப்போது நாம் வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதே போன்று அதிக அளவு வரக்கூடிய பொதுமக்கள் இன்னும் 4 நாட்கள் இருக்கின்ற இந்த சூழலில் நிச்சயமாக இந்த தீபாவளி வியாபாரம் அதிக அளவில் விறுவிறுப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.